0 1 2 3 4 5 6 அப் டு 9 என்பது ஏலேருந்து ஜே எனவும் சொல்கிறாங்களா? அப்போது ஏ வந்து எத்தனை 0, அந்த கொடுத்துருக்க கான்செப்ட் படி அப்படி எழுதுங்க. ஏ என்ன சொல்லியிருக்காங்க 0வா, இந்த 0லேருந்து சொல்கிறாங்க. ஏ வந்து 0, பி வந்து 1, அப்படியே 1 1 எழுதிட்டே வராங்க. ஜே நமக்கு நார்மலாக 10வது லெட்ரு, 0ல் ஆரம்பித்ததுனால எத்தனை லெட்டராக வரும்? ஜே 9வது லெட்டராக வரும். இப்போ இங்கே அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பி ஏன்னு சொல்கிறாங்கல்ல, பி நமக்கு என்னது 1, ஏ நமக்கு என்னது 0. அப்போ பி ஏ அப்படின்னா இந்த 1 0வை சேர்த்து என்ன சொல்லிட்டாங்க 10ன்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி இந்த கால்குலேஷனை பண்ண சொல்கிறாங்க. அப்போ பண்ணுங்கள், சிடி ப்ளஸ் இஎஃப் ஹோல் ப்ராக்கெட் இன்ட்டு பிசின்னு சொல்கிறாங்க. சி எத்தனாவது லெட்ரு நமக்கு இங்கே 2, சி நமக்கு 3வது லெட்ரு. ஆனால் இந்த ஆர்டர் 0லேருந்து ஆரம்பிக்கலாம், நமக்கு என்ன பண்ணணும் சிக்கு பதிலாக 2. டி எத்தனாவது நமக்கு 4வது, பட் இங்கே ஆர்டர் படி 3 23 வருதா. ப்ளஸ் இ எத்தனை நமக்கு 5, பட் இங்கே என்ன வரும் 4. எஃப் நமக்கு 6, ஸோ இங்கே இருக்க ஆர்டர் படி 5 ப்ராக்கெட் இன்ட்டு என்ன இருக்குது வெளியே பிசி. பி வந்து 2வது லெட்ரு நமக்கு 1, சி 3வது லெட்ரு நமக்கு 2 12. கூட்டினீங்கன்னா என்னாச்சு 23 + 45 68 இன்ட்டு 12. 68 இன்ட்டு 12 அப்படின்னா சிம்பிளாக ஸ்பீடாக பண்ணால் 2 வேலை பண்ணலாம். ஒன்று 68 10 டைம் எடுத்தால் எவ்வளோ 680, 2 68 எவ்வளோ 130 120 136 136 680 680 100 780 780 + 36 816. இப்படி ஒரு வேலை எடுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த 68 70ஆக கன்சிடர் பண்ணிக்கலாம். 70 இன்ட்டு 12 எவ்வளோ 7 12 84 840 கரெக்டாக. 840ல் 2 12 கழிச்சா போதும். 840ல் 2 12 24 போனால் எவ்வளோ 840ல் 24 போனால் 816. நம்ம ஸ்பீடு கால்குலேஷன் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இதை ரவுண்ட் ஆஃப் ஆக்கி பண்ணலாம், இல்லை அப்படின்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலாம். எப்படி பண்ணலாம் ஆன்சர் 816 தான் வரும். எழுதி பெருக்கிற டைமை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இது புரிஞ்சதா? இது சிம்பிள் கோடிங் டீகோடிங், வேறு ஒன்றும் இல்லை. கோடிங் டீகோடிங்கில் இது ஒரு பேட்டர்ன் அப்படியே கோட் பண்ணி எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. புரிஞ்சதா?